அனைத்து ஆசிரியர்களுக்கும் அன்பு கலந்த இனிய மாலை வணக்கம். நான் பார்த்திபன் பேசுகிறேன். ஏன் இந்த போராட்டம்? தோழர்களே, ஆசிரியர்களே மற்றும் உறவினர்களே, கடந்து வந்த பாதையை சுருக்கமா சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2013 இருந்து 2017, 2022 இத்தனை வருஷமும் தகுதி தேர்வு நம்ம எழுதியிருக்கோம். 2013 இருந்து 2017 வரைக்கும் ஒரு குறைந்தபட்ச போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. 2017 இருந்து 2023 வரைக்கும் அதிகபட்ச போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2013 2017 குரூப்பா பிரிஞ்சது ஒரு காரணம். 2022 வரைக்கும் நியமன தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போராடினது ஒரு முக்கியமான போராட்டமாகவே இருந்தாலும், தவறவிட்ட இடம், நம்ம பண்ண தவறு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் ஒரு நியமன தேர்வு வரும் பொழுது அதிகபட்ச காலி பணியிடங்களா ஒரு 15,000 காலி பணியிடம் கேட்டு அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா போராடின எல்லாருக்குமே ஒருவேளை வேலை கிடைச்சிருக்கும். அதாவது அரசின் கொள்கை முடிவு அப்படின்னு ஒண்ணு எடுத்த பிறகு அந்த கொள்கையை எதிர்த்து போராடுவதில் நமக்கு எந்த விதமான பாசிட்டிவான விஷயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அரசு ஒரு முடிவு எடுத்தா அந்த அரசின் முடிவை உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ கூட கேள்வி கேட்க முடியாது கல்வி அடிப்படையில. எடுத்துக்காட்டுக்கு 2013 மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க 4,500 போஸ்டுக்கு பதிலாக 8,000 கூடுதலாக சேர்த்து 12,500 போஸ்ட் போட்டாங்க. அதை எதிர்த்து சிலர் வழக்கு தொடுக்கும் பொழுது இது அரசின் கொள்கை முடிவு என அம்மையார் அவர்கள் வந்து அறிவித்தாங்க. அது போல ஒரு 149 ஒரு ஜிஓ கொண்டு வரும்போது அந்த ஜிஓவை எதிர்த்து நின்னதுக்கு பதிலா, அந்த ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு பதிலா இந்த 2,000 வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு எதிர்த்து, இல்ல ஒவ்வொரு வருஷமும் தேர்வு நடத்தணும், ஒரு வருஷத்துக்கு 2 தகுதி தேர்வு நடத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸபிள் கொடுத்துருக்கணும். இல்ல 2023 அந்த போராட்டத்துக்கு பிறகு 2024 வருஷம் அந்த 6,553 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணும் போது அந்த நம்பருக்குரிய தேர்வு நடத்தி உடனடியாக போஸ்ட் போடணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்திருக்கலாம். அல்லது இந்த 2,768 காலி பணியிடம் அறிவித்த போது இது மிக குறைந்த காலி பணியிடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை கையில் எடுத்திருக்கணும். அரசு தரப்புலையும் அதிகாரிகள் மட்டத்திலையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஏன் தேர்வுக்கு முன்னாடி இந்த மாதிரியான அழுத்தங்களோ போராட்டமோ நீங்க பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இருந்த போதிலும் தேர்தல் நெருங்குற சமயம், அரசியல் சூழல், சில மாற்றங்கள், இளைய தலைமுறைகள் அடுத்த சிஎம் பதவிக்கு வரணும்னு நிறைய கட்சியிலையும் துடிப்பா இருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏதாவது ஒரு வகையில 2013 நடந்த மாதிரி ஒரு நிகழ்வை இப்ப நம்ம நகர்த்தணும் அப்படின்னா, மீண்டும் அரசுக்கு நம்ம எந்தெந்த மாதிரியான வழிமுறைகள்ல அழுத்தம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்போம்னு முயற்சி பண்ணி தான் இந்த களத்துக்குள்ள நம்ம வந்தோம். வந்த முதல்ல 2024 ஆகஸ்ட்ல எல்லாருமே இணையறோம் இந்த நியமன தேர்வுல குழுவுல. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வேற வேற குழுவுல பயணிச்சிருப்பீங்க. இதுல வந்து நாம வந்து மிகப்பெரிய அளவுல என்ன பண்ணோம்னா ஏமாற்றப்பட்டோம். மிகப்பெரிய ஏமாற்றம். காரணம், நம்ம வந்து தவறாக வழி நடத்தினார்கள். ஒரு குழுல 2 குழுவும் வந்து நம்ம வந்து நம்பிக்கை துரோகம் செய்து தவறான வழி நடத்தல் பண்ணி வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை கையில் எடுக்காம, அதாவது 2,768க்கு முன்பு ஒரு கீ ஆன்சர் வர்றதுக்கு முன்னாடியோ, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியோ, போஸ்டிங் போறதுக்கு முன்னாடியோ வேக்கன்சி இன்க்ரீஸ் கேட்டு போராட விடாமல் தடுத்து அவர்களுக்கு பணி வாய்ப்பு வந்தால் போதும். அதாவது ஹை பொசிஷன்ல இருந்தாங்க இல்லைங்களா, 100க்கு மேல மார்க்ல இருந்தவங்க எல்லாம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இந்த கூட்டத்தை அப்படியே பயன்படுத்தி தக்க வைத்து இவர்களை வைத்தே நாம் ஒரு கூட்டத்தை காட்டி நமக்கு தேவையான விஷயத்தை கீ ஆன்சர் விட வச்சது, ரிசல்ட் விட வச்சது, போஸ்டிங் போட வச்சது எல்லாம் நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்க. என்னைக்கு ரிசல்ட் வந்ததோ அந்த நாளே குழுவை கலைத்து விட்டு அவர்கள் ஆசிரியர் சங்கமாக நம்ம மாறலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் கோத்ரூ பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து கடந்து போயிட்டாங்க. ஏமாற்றப்பட்டு அன்னைக்கு நடுத்தருவில் நின்ன நாம ஒரு முடிவு எடுத்தோம். யாரையும் நம்ப வேணாம், நாமளே முன்னாடி நிக்கலாம், எந்த பிரச்சனையும் நாமளே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்மை நாமே முன்னிலைப்படுத்தி கொண்டோம். யாரையும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனவே அன்னைக்கு அந்த தினமே, அந்த ஏப்ரல் மாதம் அந்த தினமே நிதியமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், இயக்குனர் இப்படி பல பேரை நம்ம சந்திச்சு மனு கொடுத்துட்டு இறுதியாக ஒரு முடிவு எடுத்து நாம ஒரு அமைப்பா செயல்படுவோம்னு சொல்லி
அந்த அமைப்புக்கு ஒரு குழு, வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சு கோவையில ஒரு பெரிய போராட்டத்தை நம்ம வந்து கையில் எடுத்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைப்புக்கு பெயர்லாம் இல்லை, நம்ம ஒரு வாட்ஸ்அப் குழுவுல அன்னைக்கு நிறைய பேர் நிறைய மாவட்டங்கள்ல இருந்து வந்து கலந்துகிட்டோம். அந்த கோயம்புத்தூர் போராட்டம் நமக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலை கொடுத்துச்சு, தன்னம்பிக்கை கொடுத்துச்சு. சரி, நாம ஏதாச்சும் பண்ணோம்னா அரசு இப்படி ஒரு டைவர்ட் பண்றதுக்கான ஒரு சூழல் இருக்கு, நாம இதை கையில் எடுப்போம்னு சொல்லிட்டு தான் அந்த கோயம்புத்தூர் போராட்டம் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலன் கொடுத்தது. அதுக்கு அடுத்ததான் திருச்சி போராட்டம். அதுக்கு அடுத்தது மிக முக்கிய பங்கு வகித்தது வந்து கருத்தரங்கு தான். அந்த கருத்தரங்கு மூலியமாக மட்டுமே இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பயணம் பண்ணக்கூடிய அரசியல் ஆளுமைகளை சந்திப்பதற்கு அடித்தளம் இட்டதே அந்த கருத்தரங்கு தான். அந்த கருத்தரங்குல இருந்து அடுத்ததா கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், சிவப்பு ரிப்பன் கட்டிய ஒரு போராட்டம், டிஓ சிஓக்கு கடிதம் எழுதினது, சமூக நீதி கண்காணிப்பு குழுவுக்கு கடிதம் எழுதினது, சட்டமன்றத்துல சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்து பேச வைத்தது, சென்னையில் ஒரு உண்ணாவிரதத்தை கையில் எடுத்தது, இப்போ மீண்டும் ஒரு உண்ணாவிரதத்தை கையில் எடுத்திருக்கோம். இந்த எஸ்ஜிடிங்கிற ஒரு வார்த்தைய பதிவு பண்ணவே, அரசியல் கட்சி தலைவர்கள்கிட்ட பதிவு பண்ணவே 4 மாத காலம் நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம். நம்மை நாமவே அடையாளம் படுத்தி கொள்ள 4 மாத காலம் ஆயிடுச்சு. வேறு விதங்கள்ல கூட அடையாளப்படுத்தி இருக்கலாம். முன்னாடி இருந்த காலகட்டத்துல போராட்டம், மறியல், முற்றுகை, ஆர்ப்பாட்டம், வழக்கு, உண்ணாவிரதம், மனு கொடுத்தல், கோரிக்கை, இந்த மாதிரி நிறைய பண்ணாங்க. ஆனா அது எதுவுமே ஒரு பணி வாய்ப்பை கூட பெற்று தரல. வலுவான எதிர்ப்பு கொடுத்துமே அது ஆனா ஒர்க் அவுட் ஆகல. எனவே கடந்த கால போராட்ட வடிவங்களை ஆய்வுக்குட்படுத்தி அடுத்தடுத்தது நாம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் நகர்வாகவும் கருத்தியல் நகர்வாகவும் நாம அடுத்தடுத்து நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி தான் எல்லாமே நம்ம பண்ணோம். இப்போ ஒரு லாஸ்டா சென்னையில நடந்த உண்ணாவிரதத்துக்கு அனுமதி வாங்கவே பெரிய போராட்டமா இருந்தது. நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்து ஆளும் தரப்புல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை அணுகி அந்த பெர்மிஷனை வந்து கமிஷன் ஆபீஸ்ல வாங்கணும். இப்போ ஏன் இந்த போராட்டத்துக்கு எதிர்கட்சியை அழைக்கணும் அப்படின்னா, போன முறையும் தான் நம்ம எதிர்கட்சி அழைச்சோம். அதாவது ஆளும் கட்சி திமுகவுக்கு எதிராக இருக்கிற எல்லாமே எதிர்கட்சின்னு மட்டும் இல்லைங்க, எதிர்கட்சிங்கிறது அந்த திமுக இன்னைக்கு ஆளக்கூடிய கட்சிக்கு அடுத்ததாக உள்ள 2ஆம் 3ஆம் 4ஆம் வரிசை எல்லாருமே எதிர்கட்சிகள் தான். எனவே எப்படி இருந்தாலும் இந்த கருத்தை நாம் சொல்லும் போது அது பெரிய அளவுல பிரதிபலிக்கும், அதான போய் சேர வேண்டிய இடத்துல சேரல. ஆனா ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இந்த விஷயத்தை கையில் எடுத்து இந்த விஷயத்த பேசும் பொழுது நமக்கான அடுத்த கட்ட நகர்வுக்கு இது பெரிய உந்துதலா இருக்கும். கருத்தரங்கிலிருந்து இந்த போராட்டம் வரைக்கும் ஒவ்வொரு நகர்வையும் துல்லியமா யோசிச்சு அடுத்தது என்ன பண்ணணும், என்ன பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணி தான் நம்ம ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கோம். நாம பண்ண போற அந்த போராட்டத்தினால யாரோட பணி வாய்ப்பும் போக போறதில்ல. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்ல இருந்து மதிப்புக்குரிய இயக்குனர் வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வேலைக்கு போனவங்களா போகாதவங்களா, இவ்வளவுதான். இந்த 2 வார்த்தையை தவிர அவர்கள் எதுவுமே பேசினதில்லை இது வரைக்குமே. இன்னும் சில பேரோட கான்செப்ட் வந்து வேற மாதிரி இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல, அது வேண்டாம். அது அவங்களோட நம்பிக்கை நல்லபடியா நிறைவேறணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதாவது 2400 பேர் வேலைக்கு போயிருக்காங்க, மீதம் இருக்கிறவங்களாம் வேலைக்கு போகாம இருக்கிறவங்க, அதாவது குவாலிஃபை இருந்தும் தகுதி தேர்வுலையும் நியமன தேர்வுலையும் குவாலிஃபை ஆன மார்க் எடுத்தும் வேலைக்கு போகாம இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அரசு தரப்புல நிதியின்மை, ஆனா நம்ம தரப்புல குறைந்த காலி பணியிடத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுதான் காரணம்னு நம்ம சொல்லியிருக்கோமே தவிர வேற எந்த ரீசனும் சொல்லல. எனவே அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் வேலைக்கு போனவங்க வேலைக்கு போகாதவங்கன்னு 2 பிரிவு மட்டும்தான் இருக்கு. இது லாஸ்டா நரேஷ் சார் கிட்ட பேசின வரைக்குமே அவர் அந்த விஷயத்தான் சொல்லியிருக்காரு. வேற எந்த செகண்ட் லிஸ்டும் கிடையாது, தேர்ட் லிஸ்டும் கிடையாது, எந்த லிஸ்டும் கிடையாது. ஒரே ஒரு லிஸ்ட் தான், அந்த 2400 லிஸ்ட் தான் போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இனி வரும் காலங்கள்ல ஒற்றுமையா பயணிக்கணும். இதுக்கு முன்னாடி ஒற்றுமை குலைந்ததுனாலதான் இவ்வளோ காலம் 10 ஆண்டு காலம் இவ்வளோ பெரிய பிரச்சனை காரணம் ஒற்றுமையின்மை தான். எனவே
இந்த போராட்டத்துக்கான மீண்டும் நீங்க ஒரு ஜனவரியில பண்ணலாம், பிப்ரவரியில பண்ணலாம்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஜனவரியில எந்த காலத்துக்கும் கவர்மெண்ட் வந்து ஒரு எதிர்ப்பா நீங்க போராட்டம் பண்றீங்கன்னா அனுமதி கொடுக்காது. அதை மீறி பண்ணலாம், அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. முற்றுகை போராட்டம் பண்ணலாம், சாலை மறியல் பண்ணலாம், இல்ல நீங்க எதை வேணாலும் பண்ணலாம். ஆனா அரசு அனுமதிக்காது. அது ஒரு வேறு விதமாக தான் போய் முடியும். அதுக்கெல்லாம் அனுமதி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா முறையாக அனுமதி பெற்று எல்லா விதமான பாதுகாப்பு வசதிகளும் ஏற்பாடு செய்து எல்லா வசதிகளும் செய்து இருகரம் கூப்பிட்டு சிரம் தாழ்ந்து தலை வணங்கி கூப்பிடுறேன் வாங்கன்னு சொல்லும் போதே 1000 பேர் தாண்ட மாட்டேங்குது. எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கேட்கிறோம், எத்தனை ஆயிரம் பேர் வராங்க அப்படிங்கிறத நீங்களே கண்கூட பாருங்க. அதாவது போராட்டம் பண்றது ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் இங்க இவங்களுக்குள்ளே ஆசிரியர்களுக்குள்ளே போராடுவதே பெரிய போராட்டமா இருக்கு. நம்மள எதிர்க்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போராடுறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. இதுல பெரும் பங்கு வகிக்கின்ற பெண் ஆசிரியர்கள் அவங்களோட வீட்டுல இந்த விஷயத்த சொல்லும் போது அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய கஷ்டம்னா, முதல்ல எக்ஸாமுக்கு அவங்க பர்மிஷன் வீட்டுல வாங்குறது ஒரு போராட்டம், எக்ஸாமுக்கு படிக்கிறது ஒரு போராட்டம், ப்ரிப்பரேஷன் பண்றது ஒரு போராட்டம், டெஸ்ட் பேஜ் போடணும்னா ஒரு போராட்டம், ரிசல்ட் வந்த பிறகு என்ன ஆச்சு ஏதாச்சு அதுக்கு பதில் சொல்றது ஒரு போராட்டம், அதுக்கு மத்தியில அடுத்ததான் நம்ம பிரச்சனை. இப்படி இதுல இருக்கக்கூடிய அதிகபட்ச பொருளாதாரத்திலையும் மனதளவிலையும் தோய்ந்திருக்கிற பெண் ஆசிரியர்கள் படும் பாடு பெரும்பாடாக நான் பார்க்கிறேன். பல வெளிநாடுகள்ல இருந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிற டீச்சர்ஸ், பல வெளி மாநிலங்கள்ல இருந்து ஆன்லைன் அட்டன் பண்ணியிருக்கிற டீச்சர், கூலி வேலைக்கு போய்கிட்டு இந்த எக்ஸாமை எப்படியாச்சும் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச டீச்சர்ஸ் நிறைய பேரு இந்த மாதிரியான சூழல்லாம் இருந்தது. அதனாலதான் எங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியல. தகுதி தேர்வுல 100 மார்க் எடுத்தேன், என்னால இப்ப அந்த 100 மார்க் எடுக்க முடியல. அதுக்கு என்னோட பொருளாதார நிலைமையும் என்னோட உடல் நிலையும் என் குடும்ப சூழலையும் காரணமா இருக்கு. 2019 17 எல்லாம் 110 மார்க் எடுத்தேன். அப்ப 2013 இருந்து 2019 வரைக்கும் 3 CV 4 CV போனேன் நானு. 2022 வரைக்கும் சிவிக்கு போனவங்க எல்லாம் இருக்கும். 4 முறை சிவி போனேன். அப்பெல்லாம் எனக்கு வயது இருந்தது, பொருளாதார வசதி இருந்தது. ஆனா இப்ப போக முடியல சார். காரணம் என்னோட சுச்சுவேஷன், சூழ்நிலைய பெரிய காரணமா இருக்கு. எப்படியாச்சும் மீண்டும் இதே தேர்வு அடிப்படையில மறு தேர்வு எதுவும் இல்லாம எப்படியாவது நம்ம போயிட மாட்டோமா அப்படின்னு ஒரு கனவோட மிகப்பெரிய அந்த கனவு போராட்டத்துல அவங்க வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாம பண்ணக்கூடிய விஷயம், பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறவழிதான். ஆனா உண்ணாநிலை அப்படிங்கிறதே ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சூழல், அரசியல் சூழலை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வேற வழி இல்லை, வேற ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. இப்ப பேசலன்னா வேற எப்பயுமே பேச முடியாது. நமக்கு நாமே போராடலன்னா நமக்காக யாரும் போராட மாட்டாங்க. நம்ம கருத்தை நாம சொல்லலைன்னா நமக்காக நம்ம கருத்தை சொல்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க. முதல்ல உங்க கருத்தை சொல்லக்கூடிய திராணியும் தெம்பும் இருக்கணும். அப்பதான் நீங்க போராடுறதுக்கு ஒரு எண்ணமும் தோன்றும். வேலை வாங்குறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லைங்க. இப்ப கூட எல்லாருமே படிச்சுட்டு தான் இருக்காங்க. யாரையும் படிக்க வேணாம்னு தடுக்கல. அடுத்த தேர்வுக்கோ இல்ல அடுத்தடுத்த நிகழ்வுக்கோ நீங்க தயாராயிட்டீங்கன்னு கூட தெரியும். ஆனால் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்னைக்கு ஜனவரி மாசம், இந்த டிசம்பர் மாசம் இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி ஏதாவது ஒரு வகையில ஒரு மாற்றம் நிகழாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசுக்கு தொடர்ந்து நம்ம வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். வேலையை வாங்கி கொடுத்துருவியா அப்படின்னு கூட சில பேர் வந்து நக்கல் பண்ணாங்க. வேலை வாங்கி கொடுக்கறது என்னோட வேலை இல்லை, வேலை வாங்குறதுக்கான வழியை தேடி உருவாக்குறது தான் நம்மளோட வேலை. அந்த வழியை தான் உருவாக்கி வச்சிருக்கோம். நீங்க இன்னைக்கு எந்த அரசியல் கட்சி தலைவர்களை வேணாலும் நம்மளோட லெட்டர் பேடை பயன்படுத்தினா அந்த லெட்டர் பேட் வந்து அவங்களுக்கு மனப்பாடம். அந்த கலர், அந்த ப்ளூ அண்ட் ரெட் கலர் மிகப்பெரிய மனப்பாடம். சப்ஜெக்ட், நாம சொல்ற பொருள் மிகப்பெரிய மனப்பாடம். எல்லாரையும் பதிவு பண்ண வச்சிருக்கோம். இதே பெரிய வெற்றி தான். நாம பண்ணக்கூடிய போராட்டங்கள்லாம் அரசின் கவனத்துக்கே போலன்னு யாரோ சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 200% அரசின் கவனத்துக்கு போயிட்டு இருக்கு. எல்லா கட்சி தலைவர்களும் இது விட்டு நோக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை தெரியும். இது தெரியாத விஷயமே கிடையாது. குறைந்தது 10 மாவட்டத்தில் இருக்கிற பத்திரிகையாளர்களோட தொடர்புல இருக்கிறோம். எல்லாருக்குமே இந்த தகவல் தெரியும். எல்லா அமைச்சர் பெருமக்கள் முதற்கொண்டு ஏன் முதலமைச்சர் வரைக்கும் இது தெரியும். இதை நடைமுறைப்படுத்தலாமா பண்ண வேண்டாமா, இது பண்ணா பிளஸ்ஸா மைனஸா, இவ்வளவுதான் விஷயம். இதுதான் நோக்கி போயிட்டு இருக்கு. எனவே இருக்கக்கூடிய காலத்தை வந்து நம்ம பயன்படுத்தி ஏதாவது ஒரு வகையில, அதாவது இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்துட்டு பின்வாங்கி வீட்டுல இருந்துகிட்டு வெறும் வாட்ஸ்அப்ல வெற்று வசனங்கள் பேசிக்கொண்டு புலம்பிக் கொண்டு அதுல வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிற டைமை விட
அடுத்ததா நம்ம பண்ண போற இந்த 11ஆம் தேதி போராட்டத்துக்கு என்ன பண்ணலாம், எத்தனை பேர் கூப்பிடலாம், நம்மளோட இன்னும் எத்தனை பேர் அழைச்சிட்டு வரலாம், பாதுகாப்பா எப்படி வரணும், எப்படி போகணும், அடுத்ததா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வேணும். குறைந்தபட்சம் இந்த போராட்டத்தோட முடிவுல என்னோட விஷயம் என்னன்னா வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் விஷயம். அதுதான். பட் ஏதாவது இன்கேஸ் இதுல இருந்து தவறும் பட்சத்துல இறுதியாக இந்த 2024 நியமன தேர்வு எழுதிய இந்த 21,000 பேருக்கும் ஏதாவது ஒரு கடுகளவாவது ஒரு நன்மை ஏற்பட வேண்டும், அந்த கடுகளவு நன்மையை பெறவே வேண்டும் அப்படின்றத என்னோட இறுதி நோக்கம். ஏதாவது ஒரு பாசிபிள் வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கணும்னு போராடுறோம், ஒருவேளை அது மிஸ் ஆச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில ஒரு ப்ரிஃபரன்ஸ், ஒரு சிறப்பு உரிமையை நாம் அதுல இருந்து பெற வேண்டும். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கோம். எனவே எப்போதும் நம்மளை உதாசீனப்படுத்துவங்க, வெறுப்புறவங்க, அதாவது நம்மள சில பேர் உதாசீனப்படுத்துவாங்க, அதாவது சில பேர் வெறுக்கிற மாதிரி சில பேச்சையும் பேசிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அரசியல்வாதை விட ஆபத்தானவர்கள் யாருன்னா கூடவே இருந்து குளிப்பறிக்கிற சிலர், ஒரு சிலர் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எனவே ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். சில சில நகர்வுகளுக்கு சில கசப்பான விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த வரப்போற இந்த 11ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு வெற்றி போராட்டமாக மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. முதல்ல உங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் உறவினரா கேட்கிறேன், நண்பரா கேட்கிறேன், தோழர்களா கேட்கிறேன், பெற்றோர்களே தயவு செய்து இந்த ஒரு முறை நீங்களும் உடன் வந்து இந்த ஒரே ஒரு முறை வாங்க, மொத்த குடும்பத்துக்காகவும் வாங்க. எப்படியாவது இந்த ஒரு முறை பேசி அரசின் கவனத்தை 100% பெற்றாலும் கூட துணை முதல்வர் அவர்களுக்கு இந்த போராட்டத்தின் வலிமையை உணர்த்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.